ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு என்னத்தை பற்றி பேசலான்னு பார்த்தீங்கன்னா, கர்மா. கர்மா இஸ் பூமரங் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது வருமா, கெட்டது பண்ணால் கெட்டது வருமா. இதில் வந்து எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், ஃபன்னி வீடியோஸ். கர்மா இஸ் பூமரங். ஏதோ ஒன்று யாருக்காவது மற்றவங்களுக்கு ஏதாவது அவங்க ஒரு காலிங் பில்லை அமுக்கிட்டே அமுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓடும்போது கீழே விழுந்துருவாங்க. இது கர்மா இஸ் பூமரங். நீங்கள் வந்துட்டு கர்மா, நீங்கள் ஏதோ ஒன்று நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். அதில் வந்து ஏன் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, லைக் இப்போ ஏதோ ஒரு லைக் ஒன் டிஸ்கஷன், எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல முடியாது, கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து பொண்ணுங்களுக்கு எதிரான நிறைய வந்து ப்ராப்ளம் நடக்குது, சரிங்களா. அந்த பொண்ணுங்களுக்கு எதிரான ப்ராப்ளம்ஸ், இப்படி இறந்துட்டாங்க அப்படி இறந்துட்டாங்க, ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான குழந்தைங்கள கூட நிறைய பேர் லைக் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியும் நான் எதை சொல்ல வரேன்னு, அப்படிலாம் நடந்துருக்கு, சரிங்களா. அப்படி நடக்குது. அந்த டைமில் கூட சில பேர் லைக் என்னோடய வாழ்க்கையில் சந்தித்த மிக டாக்ஸிக்கான பீப்புள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இவங்களுக்கு நடந்துச்சு இல்லைங்களா, வச்சுச்சோ அவங்க அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களோ, அவங்க அப்பா அம்மா என்ன பாவமோ என்ன கர்மாவோ அப்படின்னு பேசுகிறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு அப்படியே எவ்வளோ கோவம் வருது தெரியுமா. ஒரு சின்ன குழந்தை வந்து இறக்குது, இல்லை ஒரு ஒரு பொண்ணு வந்து இறக்குறாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், ஒரு அப்யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கொன்னுடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. அதை கூட கர்மான்னு சொல்லிட்டு பேசுகிற இந்த காலத்து ஆளுங்க, 2025லேயும் கூட அந்தமாரி ஆளுங்க இருக்காங்க. அது என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியல. அவங்க ஏதோ ஒன்று பாஸ்டில் வந்து அவங்க பண்ணியிருக்கலாம், அதனால் மேபி இவங்க இப்படி ஆகிருக்குது, இவங்களுக்கு கால் இப்படி இருக்குது, இவங்களுக்கு யார் பண்ண பாவமோ, எங்கள் அப்பா அம்மா பண்ண பாவமோ அப்படின்னு எப்படி அவங்களால பேச முடியுது. ஒரு விக்டிமாக இருக்கிறாங்க, ஒரு பாதிக்கப்பட்டவங்க, இல்லை அவங்க இல்லை. அது எப்படி கடவுள் வந்து அந்த மாதிரி தான் வந்து சாஸ்திரத்தில் எழுதியிருக்காரு, அதில் எழுதியிருக்காருன்னு சொல்கிறது. கடவுள் அப்படி தான் சொல்லியிருக்காரு அப்படின்லாம் வந்து எப்படி அவங்களால அவங்க வந்து சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன புக்கில் வேணால் எழுதிருக்கட்டும், எந்த சாஸ்திரத்தில் வேணால் எழுதிருக்கட்டும், யார் வேணால் எழுதிருக்கட்டும், ஐ டோன்ட் ஹாவ் அ பிலீவ் இன் தட். நான் அதை வந்து பிலீவ் பண்ணுறதே கிடையாது, சரிங்களா. சரி, ஒரு சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த சின்ன குழந்தை எதுவுமே தப்பு பண்ணியிருக்காது, அந்த குழந்தை இறந்துருச்சு. அப்படியே கடவுள் வந்துட்டு நம்ம போன ஜென்மத்தில் பண்ண தப்புக்காக இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா, ஏன்னா அவர் என்ன கணக்கு அப்பப்போவே அவருக்கு முடிக்க தெரியாதா என்ன? அவர் வந்து அடுத்த நாள் அடுத்த ஜென்மம் அப்படிலாம் வச்சு தான் நம்மளுக்கு வந்து கணக்கு எழுதணுமா என்ன? மேபி அவ்வளோ லேட்டாக அவரோட ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் காட். எல்லாரோட காடின்னு தான் சொல்கிறேன். அந்த சின்ன குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கடவுள் மேபி எழுதியிருந்தா, நீங்கள் சொல்கிறதுபடி, நிறைய டாக்ஸிக் பீப்புள் சொல்கிறதுபடி ஒரு பாவம், ஒரு கர்மா அப்படின்னு நீங்கள் உங்களோட பேச்சுக்கே வர அப்படின்னு நினச்சிருந்தா, ஒரு குழந்தைங்க இறக்குறாங்க, ஒரு பொண்ணுங்க வந்து கொடூரமாக வந்து கொள்கிறாங்க, அப்படி தான் கடவுள் எழுதியிருப்பாரா? இப்படி நீங்கள் சாகணும், இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் சாகணும் அப்படின்னு வந்து கடவுள் எழுதியிருக்காரா? அப்படி எழுதுகிற அளவுக்கு கொடூரமானவரா கடவுள்? நிச்சயமாக கடவுள் அந்த அளவுக்கு கொடூரமானவர் கிடையாது. இப்போ வந்து எனக்கு இப்போ நம்மளே ஹெல்ப் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, நம்ம பண்ணுறோம். என்ன தான் வந்து நீங்கள் கடவுள் கோயிலுக்கு முன்னாடியோ இல்லை எந்த ஒரு கடவுள் இருக்கிற எந்த ஒரு சந்நிதி இன்னும் ஒரு இதுக்கு போயிட்டு நீங்கள் பண்ணால் நீங்கள் நினச்சினீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அது வந்துட்டு கடவுள் மேலே வந்து தூக்கி போடுறது. கடவுள் எப்படி சொல்லியிருக்காரு, உனக்கு தப்பு நடந்திருக்கு, நீ கஷ்டப்படுறனா நீ ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்ப. இப்படி போய் ஒருத்தன் கஷ்டப்படும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட போயிட்டு நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க போல பண்ணு, அதனால தான் உனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் என்ன நினைப்பான்? ஓ, நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம் போல, நமக்கு வேலை கிடைக்கல, நம்ம எதுக்கு ட்ரை பண்ணணும், போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம் போல். ஒரு ஒரு புதுசாக ஒரு ஆள்கிட்ட நீங்கள் போயிட்டு, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, உலகம் தெரியல, ஓகேயா, அவங்க இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க, அவங்ககிட்ட போயிட்டு நீ என்ன பாவம் பண்ணியோ உனக்கு இப்படி ஆகிப்போச்சு
உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க. நீ என்ன பாவம் பண்ணியோ அப்படின்னு சொல்லிவிடுறது. ஏன் கடவுள் வந்து பாவம் இன்னைக்கு பண்ணால் இன்றைக்கே வந்து தண்டனை கொடுக்க மாட்டாரா? போன ஜென்மத்தில் நான் ஒரு பையனாக பிறந்தேன்னா எதுவும் தப்பு பண்ணேன்னா அப்பயே எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டாரா? அடுத்த ஜென்மத்தில் வந்து அப்போ எப்படி தப்பு ரியலைஸ் பண்ணுவாங்க? கடவுள் வந்து அவ்வளோ லேட் பிக்கப் மேபி. அவர் வந்து லேட்டாக தான் எல்லாத்துக்கும் வந்து கணக்கு எழுதுவார். அதுதான் வந்து என்னோடய மைண்டில் இருக்குது. கர்மா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே மேபி உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கலாம். நீங்கள் நல்லவங்களாக இருந்திருக்கலாம், மேபி நல்லது நடந்திருக்கலாம். நிறைய நல்லவங்களுக்கு கெட்டதும் நடந்திருக்கு. ஏன் நிறைய போர்லாம் கூட நடக்குது. அதாவது சின்ன பசங்களாம் கூட சாகுறாங்க, சின்ன குழந்தைங்களாம் கூட எவ்வளோ பேர் சோறு தண்ணி இல்லாமல் சாகுறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவீங்களா? இங்கே இருக்கிற ஆளுங்களை விட்டு அங்கேயும் போய் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருப்பீங்க, என்ன பாவம் பண்ணீங்களோ தெரியல, இந்த நாட்டில் பிறந்துட்டீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க. அவங்க போயிட்டு அந்த போர் நடத்துகிற ஒரு ஆப்போசிட் நாடுகிட்டேயோ ஒரு ஆப்போசிட் கண்ட்ரிக்கிட்டேயோ போயிட்டு ஐயோ இந்த குழந்தைங்களாம் இப்படி இருக்குதுங்க, இந்த போர் நிறுத்துங்க, இந்த வார் வந்து ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரிலங்க அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நீ ஆப்போசிட் போயிட்டு நிறுத்த சொல்கிற அந்த போரை. அதை நீ பண்ண மாட்டேன். ஆனால் வந்துட்டு என்ன பாவம் பண்ணிச்சோ தெரில. இப்போ அதே மாதிரி தான் அப்பா அம்மாவும் சொல்கிறது. பிள்ளைங்களை பார்த்துட்டு நீ என்ன பாவம் பண்ணனோ தெரில, இந்த மாதிரி பையன் வந்திருக்கு, இந்த மாதிரி பொண்ணு வந்திருக்கு. அதை வந்து கேட்டாங்கன்னா நினைப்பாங்க அவங்களோட தலையெழுத்துன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ஒரு வேலைக்கு போகிறவனோ இல்லை ஒரு நெக்ஸ்ட் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவனோ லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பாவம் பண்ணனோ தெரில, என்ன கர்மாவோ அப்படின்னு சொல்லிடுறது. உடனே வந்து அது மேலே தூக்கி போடுறது. அது ஒரு இன்விசிபிள். அது இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. ரிசர்ச் பண்ணி வேணால் ஃப்யூச்சரில் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஓகேங்களா? நிறையா வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கர்மா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். கர்மா வந்து இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு. எவ்வளோ நல்லவங்க உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா வாழ்ந்துருக்காங்க. எல்லாத்தையும் சொத்தியும் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு எவ்வளோ நல்லவங்க வந்து உங்களுக்கு நல்லவங்களாகவே இருக்கணும், மற்றவங்க கம்ஃபர்ட்டுக்காக அது எல்லாமே பண்ணணும். எத்தனை பேர் நல்லா செத்துருக்காங்க சொல்லுங்கள். லாஸ்ட் காலத்தில் எவ்வளோ பேர் வந்து நல்லவங்களாக இருந்துட்டு நல்லபடியாக செத்துருக்காங்க. ஏதோ ஒன்று பொண்ணுக்கு நடந்துச்சுன்னா போது என்ன பாவம் பண்ணிச்சோ அப்படின்னு சொல்லிடுறது ஈஸியாக. கை கால் சரியில்லைனாவோ இல்லை சீக்கிரம் கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கும், என்ன பாவம் பண்ணமோ அப்படின்னு வந்து சொல்லிடுது. நிறைய அப்பா அம்மா வந்து குழந்தைகிட்ட பிள்ளைங்கிட்ட இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி கான்ஃபிடென்ஸ் வரும்? நீங்கள் பண்ண பாவமாக தான் எங்களை பார்க்குறீங்க. அவங்களுக்கு நீங்கள் பண்ண பாவத்துக்காக நாங்கள் இப்படிப்பட்ட வந்து உங்களுக்கு குழந்தைங்க வந்திருக்கோம், உங்களை ஹர்ட் பண்ணவே வந்திருக்கோம். ஏன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணும் இல்லைங்களா? நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்யலைன்னா வந்துட்டு பாவம் பண்ணி அந்த பாவம் தான் வந்து மூட்டையாக அவங்க வயிற்றில் வந்து உருவாகிட்டு நாங்கள் வந்து பிறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுறீங்க. அந்த பாவம் பண்ணது அது வந்து கடவுள் வந்து நெக்ஸ்ட் ஜென்மத்தில் தான் கொடுப்பாரு. இப்போ வந்துட்டு நான் என்ன வேணால் தப்பு பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ஜென்மத்தில் வந்து எனக்கு பழிக்கும். நல்லா இந்த டீல் நல்லா இருக்குது. கடவுள்கிட்ட இந்த டீலை வந்து எல்லோரும் போட்டுருங்க சரிங்களா? இந்த ஜென்மத்தில் இதை பற்றி இந்த கர்மான்னு பேசுகிறீங்க, நல்லதே பண்ணுங்கள். சாப்பாடு கூட சாப்பிடாதீங்கன்னா பிளான்ட்டுக்கு ஹர்ட் ஆகும். சிக்கன் மட்டன் கூட சாப்பிடாதீங்க, அதுக்கெலாம் ஹர்ட் ஆகும். நல்லவங்களா இருந்துட்டு போங்களேன். அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம்ல. ஃபுல்லாக ஒரு அம்பானி ஃபேமிலி அந்த மாதிரி ஃபேமிலியில் மேபி நீங்கள் போகிறவங்க உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து கர்மாவை நம்புறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக நல்லவங்களாகவே இருங்க. நெக்ஸ்ட்டு ஜென்மாவில் உங்களுக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னு வந்து நான் வந்து வாழ்த்துறேன். நிஜமாக கர்மாவை நம்புறவங்க இந்த வீடியோவை பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு தோணுச்சு, அதனால் இந்த வீடியோ வந்து பண்ணலான்ட்டு. ஏன்னா அது என்னோடய மைண்டில் ரொம்ப நாளாகவே இருந்தது. அதனால தான் இந்த மாதிரிலாம் சொல்கிற டாக்ஸிக் பீப்புள் கூட நீங்கள் வந்து இருக்காதீங்க தயவு செஞ்சு. ஃப்ரெண்டாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் மென்டாலிட்டியில் அந்த பொண்ணு தப்பு பண்ணி வச்சுக்குது போன ஜென்மத்தில், அதாண்டா அப்படி நடந்துருக்கு. தயவு செஞ்சு 2025 வந்துட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா காமெடியாக இருக்குது. ஸோ இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது. நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய குரலை சச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு நன்றி.